குட் மார்னிங் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அகர வரிசை. ஏற்கனவே நம்ம அகர வரிசைப்படி சொற்களை ஒழுங்குபடுத்துவது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ப்ளஸ் அது கூட ஒரு ப்ரீவியஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்ட சில கேள்விகள், அதனுடைய விடைகள் மற்றும் விளக்கங்கள், இந்த மாதிரியாக ஒரு 2 ட்விட்டர்கள் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதை பார்த்துருக்கீங்க நிறைய பேர். அதில் இன்னும் எனக்கு கிளியர் ஆகலை, சில விஷயங்கள் எனக்கு சரியான புரிதல் இன்னும் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள். இது வந்து ஒன்லி ஃபார் ஒரு கிளாரிட்டி, ஒரு கரெக்டான புரிதல்களுக்காக வேண்டி மாத்திரம் கொடுக்கப்படுகின்ற வீடியோ இது. சரியா? அதில் என்ன உங்களுக்கு புரிதல் வரலைன்னு இதை பாருங்கள். முதல்ல ஒரு 5 கீ பாயிண்ட்ஸ் அதை நான் ரிப்பீட் பண்ணிடுறேன். கொடுக்கப்பட்ட சொற்களின் முதல் எழுத்து உயிரெழுத்துகளாக இருந்தால் ஆ முதல் அவ்வரை வரிசைப்படுத்த வேண்டும். அல்லது கொடுக்கப்பட்ட சொற்களில் ஏதேனும் சில சொற்களின் முதலெழுத்துகள் உயிரெழுத்துகளாக இருந்தால் அவற்றை ஆ முதல் அவ்வரை வரிசைப்படுத்த வேண்டும். அதற்கடுத்து கொடுக்கப்பட்ட சொற்களின் முதலெழுத்து உயிர்மை எழுத்துக்களாக இருந்தால் கா முதல் நா வரை வரிசைப்படுத்த வேண்டும். இது 2வது பாயிண்ட். முதல் எழுத்து ஒரே உயிர்மை வர்க்கத்தை சார்ந்ததாக, அதாவது இப்போ ஒரு பா வரிசைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2-3 சொற்களில் முதல் எழுத்து பா வரிசையில் வருது. படம், பட்டம், பம்பரம், இந்த மாதிரி வருதுன்னா முதல் எழுத்து எல்லாமே யூனிக்காக இருக்கிறதுனால நீங்கள் 2வது எழுத்து பார்க்கணும். அதை பார்த்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி பப்பா, பிபி, பூப்பு. இப்போ படம், வேறு புதிர், இந்த மாதிரியெல்லாம் வந்துச்சுன்னா பப்பா, பிபி, பூப்பு, பேப்பே, பை, பூப்போ, போ. உங்களுக்கு தெரியவில்லை அந்த அகர வரிசை, பா ரிலேட்டட் அகர வரிசை, அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணணும் அல்லது பூர்த்தி பண்ணணும். அதே மாதிரி முதல் எழுத்துக்கள் அனைத்தும் ஒன்றாக இருந்தால், அல்லது ஏதாவது 2 சொற்கள்லாம் முதல் எழுத்துக்கள் ஒன்றாக வருதுன்னா நீங்கள் 2வது எழுத்தை பார்க்கணும். 2வது எழுத்தும் அதே மாதிரி ஒன்றாக இருந்ததுன்னா அதுக்கு அடுத்த எழுத்து. இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணி நீங்கள் அந்த சீரீஸை ஃபில் பண்ணணும். அதே மாதிரி முதல் எழுத்துக்கள் ஒன்றாக இருக்குது. 2ஆம் எழுத்து ஒன்று வந்து அந்த மெய் எழுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் பட்டம், இட்டு மெய் எழுத்தில் ஆரம்பிச்சிருக்கு. இன்னொன்று படம், முதல் எழுத்து பா தான், 2ஆம் எழுத்து டால் ஆரம்பிச்சிருக்கு. அகர வரிசை டா. இந்த மாதிரி வரும்போது முதல்ல மெய் எழுத்து அந்த வார்த்தை தான் ஃபஸ்ட்டு வரும். பட்டம் முதல்ல வரும், அதுக்கப்புறம் தான் படம் வரும். சரியா? இப்போ ஒரிஜினல் அகர வரிசையை பார்க்க போகிறீங்க. இதுதான் அகர வரிசை. இப்படி தான் சொற்கள் அரேஞ்ச் ஆகும். அதனால தான் நான் 1 by 1 அந்த சொற்கள் அரேஞ்ச் ஆகிற மாதிரி காமிச்சிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரோ என்ன செக் பண்ணணும் அப்படின்னா உயிரெழுத்துக்கள், அதில் ஆரம்பிக்கக்கூடிய சொல் அல்லது சொற்கள் இருக்கா? சொல் இருந்தால் அந்த சொல் தான் ஃபஸ்ட்டு வரணும். சொற்கள் இருந்துன்னா அதை அ, ஆ, இ, ஈ, உ, அந்த வரிசைப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். அது முடிச்சுட்டு தான் மெய் எழுத்து. அதுலேயே முதல்ல கா வரிசை. இப்போ கா வரிசையில் 2 சொற்கள் இருந்ததுன்னா அந்த 2 சொற்களும் முதல்ல அரேஞ்ச் ஆகணும். அடுத்து நா வரிசை, காங்கா, சா, ஞா. இதில் ஒவ்வொரு வரிசையிலையும் அரேஞ்ச் ஆகக்கூடிய சொற்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இக் ப்ளஸ் ஆ, அதுதான் கா. இக் ப்ளஸ் ஆ, கா. இக் ப்ளஸ் இ, கி. இக் ப்ளஸ் இ, கி. இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகுது. அதாவது உயிரெழுத்துக்களுடன் மெய்யெழுத்துக்கள் இணைந்து 12 உயிரெழுத்துக்கள், அதனுடன் 18 மெய்யெழுத்துக்கள் இணைந்து 216 உயிர்மெய் எழுத்துக்கள் நமக்கு கிடைக்கும். மொத்தம் தமிழில் உள்ள எழுத்துக்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 12 உயிரெழுத்துக்கள், 18 மெய்யெழுத்துக்கள், 216 உயிர்மெய் எழுத்துக்கள், ஒரு ஆயுத எழுத்து, மொத்தம் 247 எழுத்துக்கள். அதில் ஆயுத எழுத்து பேஸ்டு கொஸ்டின்ஸ் நான் பார்த்தது கிடையாது. ஆயுத எழுத்துக்கள் நார்மலாக உயிரெழுத்துக்களுக்கு அப்புறம் உயிர்மெய் எழுத்துக்களுக்கு முன்பாக, அதாவது நடுவில் வரக்கூடியதான் ஆயுத எழுத்து. சரியா? சொற்களின் நடுவில் வரும், அதுதான் ஆயுத எழுத்து. பட் இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்ஸில் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நான் பார்த்தது கிடையாது. ஸ்டில் ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகும். அடுத்து இன்னொன்று இம்பார்ட்டன்ட் விதி நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, ஒரே ஒரே வர்க்கத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் வரும்போது, இப்போ நான் ஒரு பா வரிசைன்னு வச்சுக்கோங்களேன். படம், பாடல், பிம்பம், இந்த மாதிரி வந்துச்சுன்னா பப்பா, பிபி, பூப்பு, பேப்பே, பை, பூப்பு, போ. அந்த ஆங்கிளில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். சரியா?
ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துடலாமா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு அந்த புரிதலை முழுமைப்படுத்துறதுக்கு அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் என்ன போட்டிருக்கேன்னா தவில், படகம், கணப்பாறை, நாகசுரம், மகுடி, உடுக்கை. இதுதான் நீங்கள் ஏற்கனவே பார்த்த அந்த டேபிள். முதல்ல என்ன பண்ணணும்னா தவில் அதில் நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் அல்லது உங்கள் புரிதலுக்காக ஏதாவது ஒன்று பண்ணீங்க, ஒரு டிக் மார்க் வைக்கலாம். அடுத்து படகம், பார்க்க முன்னாடி ஒரு டிக் மார்க் வைங்க. அடுத்து கணப்பாறை, காவுக்கு முன்னாடி ஒரு டிக் மார்க் வைங்க. அடுத்து நாகசுரம், அதில் ஒரு ரெப்ரசன்டேஷன் பண்ணிக்கோங்க. மகுடி, அதில் ஒரு ரெப்ரசன்டேஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து உடுக்கை, அதில் ஒரு ரெப்ரசன்டேஷன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல உயிரெழுத்துக்கள் அதில் ஆரம்பிக்கக்கூடிய சொற்கள் தான் முதல்ல அரேஞ்ச் ஆகும். அப்படின்னா முதல்ல உயிரெழுத்துக்கள்லாம் அதில் நீங்கள் ஒரு ரெப்ரசன்டேஷன் பண்ணிருக்கீங்க. அப்போ உடுக்கை ஃபஸ்ட் வரும். அடுத்து மேலேருந்து ஆரம்பிக்கணும். கணப்பாறை, நீங்கள் அடுத்த ரெப்ரசன்டேஷன் எங்கே பண்ணியிருக்கீங்கன்னா தவில், தாக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்க. அடுத்து அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்க. அடுத்து படகம், கடைசியாக வந்து மகுடி. ரைட், இதுதான் அந்த அரேஞ்ச்மெண்ட். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதாவது உயிரெழுத்துக்கள் இருக்கக்கூடியது முதல்ல அரேஞ்ச் ஆகுது உடுக்கை. அடுத்து மெய் எழுத்துக்கள் காலேருந்து ஆரம்பிக்குது. கா, சாஞ்சா அந்த சீரீஸ். கால ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குது, அது கணப்பாறை. அடுத்து தால ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குது, தவில். அடுத்து அதில் நாகசுரம். அடுத்து படகம். அடுத்து மகுடி. சப்போஸ் இதில் நான் ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ், ஒரு சின்ன வார்த்தையை கூட ஆட் பண்ணுறேன். இந்த இது கூட ஏற்கனவே நம்ம இருக்கிறது தான் இது. அது கூட இருக்கிற ரெப்ரசன்டேஷன், இது ஏற்கனவே இருக்கக்கூடியது. இதெல்லாமே நீங்கள் ஆல்ரெடி பார்த்தது. இது கூட நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா அம்புலி, அதாவது உயிரிழத்தில் ஆரம்பிக்கக்கூடிய இன்னொரு சொல் ஆட் பண்ணுறேன். அப்போ நீங்கள் இதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஆக்க முன்னாடி ஒரு ரெப்ரசன்டேஷன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அரேஞ்ச் பண்ணணுன்னா முதல்ல உயிரிழத்தை ஆரம்பிக்கக்கூடிய சொற்களை அரேஞ்ச் பண்ண. அப்படின்னா உயிரிழத்தில் முதல்ல இருக்கிறது அப்போ அம்புலி, அடுத்து உடுக்கை, அடுத்து கணப்பாறை, இந்த பழையது தவில், நாகசுரம், படகம், கடைசியாக மகுடி. ரைட். சப்போஸ் இதுக்கு கூட நான் இன்னொரு இதை ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது எதுக்குன்னா நான் இதை பண்ணுறது உங்கள் புரிதல்களுக்காக வேண்டி, ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும் இதில். அதில் தான் வேறு ஒன்றுமே கிடையாது. சரியா? எனக்கு கன்ஃபியூஷன்ஸாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்க எல்லாம் இதை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும். ஏன்னா இந்த மாதிரி தான் சொற்கள் வந்து அரேஞ்ச் ஆகக்கூடியது இந்த ஆங்கிளில் தான். பட் இந்த ரெப்ரசன்டேஷனை நீங்கள் எக்ஸாமுக்கு ஃபுல்லாக நீங்கள் இதை போட்டுட்டு நீங்கள் பண்ண முடியாது. அதுக்காக தான் நான் ஏற்கனவே போட்ட வீடியோவில் எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத நான் போட்டேன். இப்போ நான் கூட கோட்டை அதையும் ஆட் பண்ணியிருக்கிறேன், கோட்டை. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு ரெப்ரசன்டேஷன் பண்ணணும். இனி நீங்கள் அரேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டார்டிங் ஃப்ரம் த பிகினிங். முதல்ல அம்புலி, அடுத்து உயிரிழத்துலேயே ரிலேட்டட் உடுக்கை, அடுத்து கணப்பாறை ஃபஸ்ட்டு வரக்கூடியது, அடுத்து அந்த காவரிசையில் கடைசியாக இருக்கக்கூடிய கோட்டை, அதுக்கப்புறம் ரிமைனிங் நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே ஆங்கிள். இப்போ ஓரளவு ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிருக்கோம் நம்புகிறேன். திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து ஒன்லி ஃபார் எக்ஸாம் பர்பஸ் கிடையாது, ஒன்லி ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ். இதை பார்க்கும்போது என்னென்ன ஆங்கிளில் அந்த சொற்கள் அரேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற ஒரு கிளியர் ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு போயிடும். இவ்வளோ பெரிய டேபிளை நீங்கள் எக்ஸாம்பிள் போட்டு நீங்கள் ஒவ்வொன்றிலையும் வார்த்தைகளுக்கு முன்னாடி ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்கு சிம்பிளாக நீங்கள் என்ன செய்யணும்னா உயிரிழத்துக்களை நிறைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு 2 அல்லது 3 சொற்கள் வந்து அந்த அத்தனை சொற்கள்லாம் உயிரிழத்துலேயே இருக்குது. டக்குன்னு போடணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஐ இ உ ஏஐ அதை டக்குன்னு குயிக்காக போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த இதை ஃபில் பண்ணணும். ரைட். ஸோ இப்போ இது கூட நான் இன்னொரு ஏற்கனவே இருக்கக்கூடிய அதே வார்த்தைகள், அது கூட பட்டம், அதெல்லாம் கூட ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ பார்க்க முன்னாடி ஒரு டிக் பண்ணணும். இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது, பார்க்க முன்னாடி 2 டிக் வருது. ஏற்கனவே படகம், இப்போ வந்து நீங்கள் போட்டிருக்கிறது பட்டம்.
அப்போ நீங்கள் இந்த சொற்களை அரேஞ்ச் பண்ணி வரும்போது அந்த பா வரிசை வரும்போது நீங்கள் கவனித்து 2 சொற்களையும் ஃபில் பண்ணணும். பார்ப்போம். முதல்ல அம்புலி, அடுத்து உடுக்கை, களப்பாறை, கோட்டை, தமிழ், அடுத்து வந்து நாகசுரம், அடுத்து பட்டம், இன்னொன்று படகம். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த புள்ளி வைத்த அதுதான் அரேஞ்ச் ஆகுது. இப்போ பட்டம், படகம் ரெண்டுலேயும் முதல் எழுத்து 1. ஸோ நீங்கள் 2வது எழுத்தை பார்க்கணும். 1ல் டா இருக்குது, இன்னொன்று இட் இருக்குது. நீங்கள் அந்த டாடா சீரீஸ் பார்த்து பாருங்கள், டாடா டிடி. அதில் ஃபஸ்ட்டு 8, அதுக்கப்புறம் தான் டாட்டா டிடி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். அப்படின்னா முதல்ல இருக்க வேண்டிய சொல் பட்டம், அடுத்து தான் படகம், கடைசியாக மகுடி. ஐ திங்க் எல்லாம் அந்த இருக்கக்கூடிய எல்லா ரூல்ஸையும் ஃபில் பண்ணி நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். எக்ஸாம்ஸில் தயவுசெய்து இதை ஃபாலோ பண்ணாதீங்க. இது உங்கள் புரிதல்களுக்கு. எக்ஸாம்ஸில் நீங்கள் என்ன செய்யணும், குயிக்காக என்ன செய்யலாம் அப்படிங்கிறத மாத்திரம்தான் நீங்கள் பார்க்கணும். குயிக்காக அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன சொல்யூஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத மாத்திரம்தான் நீங்கள் பார்க்கணும். அதுக்கு தான் ஆரம்பிக்கக்கூடிய சொல்லுன்னா அஇ அந்த மாதிரி டக்குன்னு அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் இதை ஃபில் பண்ணணும். உயிர்மை, அதாவது காங்காச்சான்னு ஆரம்பிச்சுன்னா டக்குன்னு காங்காச்சாங்காட்டான அதை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த வார்த்தைகளை அரேஞ்ச் பண்ணணும். சரியா? அது ஏற்கனவே நான் கொடுத்த அந்த 2 தொகுப்புலேயும் அதனுடைய கிளியர் கைட்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸோடு அதெல்லாம் இருக்குது. அது 2 வீடியோடைய லிங்கை தான் இதில் கொடுத்துருக்குறேன். ப்ளஸ் சந்திப்பிழை, அதில் ஒரு மினிமம் 5 கொஸ்டின்ஸுகளுக்கு அதிகமாக கேட்கப்படுகின்ற ஒரு சாப்டர். அது ரிலேட்டட் டாபிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் ஒரு 4 வீடியோஸ் போட்டிருக்கிறேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்விகள், அதனுடைய பதில் வித் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும். 1 by 1 நீங்கள் பார்த்துட்டு அதை பார்த்தீங்கன்னா, உண்மையாக சொல்கிறேன், சந்திப்பில் ரொம்ப வாஸ்ட், ஆனால் ரொம்ப ஈஸியாக நீங்கள் அதை நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம். தயவுசெய்து இதுகளெல்லாம் ஒரு வாட்டி ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மூலமாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இன்னொரு முக்கியமான விஷயம், இது ரிலேட்டட் லேர்னிங் அண்ட் ப்ராக்டிஸ் மாடியூல் www.jasudio.net. அதில் போனீங்கன்னா டிஎன்பிஎஸ்சின்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் தமிழ், சயின்ஸ், ஆப்டிடியூட், ரீசனிங், அதே மாதிரி ஜிகே. அதில் தமிழ் தான் நான் ஓரளவு கரெக்ட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஆப்டிடியூடும் ஓரளவு கரெக்ட் பண்ணியிருக்கேன். ஆப்டிடியூடில் என்னென்னா அந்த டாபிக் வைஸ் நீங்கள் அதை சூஸ் பண்ணி லேர்ன் பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம். லேர்ன் பண்ணும்போது நீங்கள் அந்த சொல்யூஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வேணால் நான் ஒரு நெக்ஸ்ட் டியூட்டோரியல் மாதிரி நான் உங்களுக்கு போட்டு தரேன். சரியா? நன்றி.